மக்களவையில் வக்ஃப் வாரிய திருத்த மசோதா தொடர்பான விவாதத்தின் போது திருச்சி மாவட்டம் திருச்செந்துறையை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் சுட்டிக்காட்டினர். இது பற்றி அந்த ஊர் மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லெனனிடம் கேட்கலாம். லெனன், திருச்செந்துறையில இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை வக்ஃப் வாரியம் வச்சிட்டு இருக்கிறதா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மக்களவையில பேசியிருந்தாரு, சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு. இது குறித்து அந்த ஊர் பகுதி மக்கள் கிட்ட கேட்க முடிஞ்சுச்சா? அவங்க என்ன சொல்றாங்க லெனன்? குறிப்பாக திருச்சி காவிரி ஆற்றன் கரையோரம் தான் அந்த திருச்செந்துறை கிராமம் என்பது அமைந்திருக்கிறது. திருச்சி மலைக்கோட்டையிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் கரூர் நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலை ஓரமாக, தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இந்த கிராமம் இருக்கிறது. ஒரு 750 குடும்பத்தினர் இங்கு வசிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு 3000க்கும் மேற்பட்டோர் இங்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு அருகாமையிலேயே திருச்சி கரூர் இடையிலான அந்த ரயில்வே வழித்தடம் என்பது இருக்கிறது. அந்த வழித்தடத்தினுடைய தென்புறம் சுமார் 400 ஏக்கர் நெல் சாகுபடி செய்யக்கூடிய வயல் என்பது இருக்கிறது. குறிப்பாக 1 ஏக்கர் நிலத்தை தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக ராஜகோபால் என்பவர் விற்பனை செய்ய முயற்சித்திருக்கிறார். அது அவர் ஆண்டாண்டு காலமாக அனுபவித்துக் கொண்டிருந்த நிலம். தன்னுடைய மகளுடைய தேவைக்காக தன்னுடைய நிலத்தை விற்பதாக நினைத்துக் கொண்டு அவர் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தை நாடும்போது அவர்கள் இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம். குறிப்பாக ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இந்த கிராமம் முழுவதும் அப்படியே தானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கிராமத்தைச் சேர்ந்த யாரும் வயலையோ வீடுகளையோ விற்கவோ வாங்கவோ முடியாது என்கின்ற தகவலை பத்திரப்பதிவுத்துறையினர் சொன்னவுடன் அவர் அதிர்ச்சி அடைந்தது மட்டுமில்லாமல் இந்த கிராம மக்கள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். குறிப்பாக நாம நின்றுகிட்டு இருக்கக்கூடிய இந்த திருச்செந்துறை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சந்திரசேகர சுவாமிகள் கோவில் முன்பாக தான் நின்றுகிட்டு இருக்கோம். இது ஒரு 1000 ஆண்டு பழமையான கோவில். இந்த கோவில் உள்பட அனைத்துமே அனைத்து இடங்களுமே வக்ஃப் வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் மாவட்ட ஆட்சியர், அதே போல திருச்சி இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN இவர்கள்லாம் தலையிட்டு உடனடியாக இந்த பத்திரப்பதிவுக்கு எந்த தடையும் இல்லாதவாறு உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையில் இங்கு பத்திரப்பதிவு என்பது நடந்தது. இந்த சூழ்நிலையில தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் கருதி இந்த வக்ஃப் வாரிய அந்த திருத்த சட்ட மசோதா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். அந்த திருத்த சட்ட மசோதா என்பது நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது குறித்து இங்க நம்மோடு இருக்காங்க, கிராம மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். இந்த சட்ட திருத்தம் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு, இது குறித்து உங்களோட கருத்து என்ன? இது எந்த விதத்தில் இந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? முதல்ல இந்த கிராமத்துக்கு சந்திரசேகர சுவாமியினுடைய அருளோடு இந்த சட்ட திருத்தம் ஏற்பட்டது மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதற்கு எங்களது வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களின் ஆசியும், இதற்கு முழு முயற்சி எடுத்த தேசிய செயலாளர் ராஜா அவர்களுக்கும், மும்பை உயர்நீதிமன்ற வக்கீல் பாலகிருஷ்ண பாய், இந்து முன்னணி பொறுப்பாளர் ராஜேஷ் மற்றும் அனைத்து இந்து இயக்கங்களுக்கும் கிராம சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சட்ட திருத்தத்தினால் கிராமத்தில் அவர்களது நிலத்தை அவர்களே விற்கலாம், வாங்கலாம், எந்த தடையும் இனி இருக்காது. அதற்கு முழு முயற்சி எடுத்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சர்கள் அனைவருக்கும் கிராம சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த பகுதியே பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில், மன்னர் ஆட்சி செய்த காலத்தில் இந்த பகுதி முழுவதும் கொள்ளையர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த கொள்ளையர்களை அகற்றுவதற்காக வந்த அந்த மன்னன் இங்கு மான் வேட்டையில் ஈடுபட்டு அந்த மானின் மீது அம்பு எய்த போது அந்த அம்பு மானின் மீது பாய்ந்து அந்த மான் ஒரு புதற்குள் பதுங்கிக் கொண்டதாகவும், அதற்குள் இருந்த அந்த அம்பால் காயம்பட்ட அந்த மானை மீட்க முயற்சித்த போது அதற்குள் இருந்து பீரிட்டு வந்த ரத்தம், அதற்கு பின்னால் காணப்பட்ட அந்த லிங்கத்தினுடைய உருவம், இதனை தொடர்ந்து அந்த பராந்தக சோழகன் இந்த பகுதி முழுவதையும் சிவன் கோயில் கட்டுவதற்காக அந்த காலத்தில் அர்ப்பணித்ததாகவும், அதன் பின்னால் அவருடைய மருமகள் குந்தவை நாச்சியார் இந்த கோவிலை கட்டி நிர்மாணித்ததாகவும் இங்கு ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகிறது. அப்படி ஒரு 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் இங்க இருக்கிறது. இந்த கோவில் உள்பட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளும் நிலங்களும் ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி காலத்தில், அதாவது 18ஆம் நூற்றாண்டு வாக்கில் இவை அனைத்தும் வக்ஃப் போர்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதி மக்கள் இந்த இடத்தை வாங்கவும் விற்கவும் முடியாமல் தவித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் இப்படி ஒரு திருத்த சட்ட மசோதா என்பது வந்திருக்கிறது. அது இந்த கிராம பகுதியில் பல தலைமுறைகளாக இந்த நிலங்களையும் வீடுகளையும்
ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். எனவே அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஆனந்தி, வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு அந்த பகுதி மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து தெரியுது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின்.